மிஷினை எடுத்து வெரிஃபை பண்ணலாம். நேற்று காஞ்சிபுரத்துல ஒரு மிஷின்ல கண்ட்ரோல் யூனிட் ஒர்க் பண்ணல, அதாவது எந்த இயந்திரத்துல வாக்கு பதிவாகுதோ அதுல ஒர்க் பண்ணல. விவிபேட் வாக்கு செலுத்தும் அந்த பட்டன் அழுத்துற அதுவும் ஒர்க் பண்ணல. விவிபேட்டும் ஒர்க் பண்ணல. அதுக்கு சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க. களத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முந்தா நேரத்து ஒரு விவிபேட் ஒர்க் பண்ணல. பிரிண்ட் ஆகி விழுது இல்லையா, அது ஒர்க் பண்ணல. வேற ஒரு இப்போ திமுகவில் வந்து இந்த இயந்திர வாக்கு இயந்திரத்தை வச்சு ஒரு அரசியல் வந்து தொடங்கியிருக்காங்க. அது அந்த 5% வச்சு இப்போ இது நடக்கல. அதில் கிட்டத்தட்ட 1.5 மாதம் 2 மாதம் ஆகிடுச்சு தேர்தல் முடிஞ்சு. வாக்கு எண்ணிக்கை வேறு அதிகம். கிட்டத்தட்ட 3 மாத காலத்துக்கு அப்புறம் இன்றைக்கி அதை எடுக்கும் போது சிலது பேட்ரி இருக்கலாம், ஒயர் கரெக்டாக கனெக்ட் இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன எரரெல்லாம் வந்து இப்போ ஹைலைட் பண்ணி இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்றதை வந்து காஞ்சிபுரம் அந்த விவிபேட் வைக்கிற அந்த இடத்துலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இவங்க கடைசியாக என்ன சொல்ல வராங்க? விவிபேட் மிஷினில் பிரச்சனை அப்படின்னு சொல்ல வராங்களா அப்படின்னு பார்த்தா, அப்படின்னா அவங்க வின் பண்ண 57 தொகுதிக்கும் அதே பிரச்சனை தானே நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதை நம்ம இங்கே பார்க்கும்போது எடுத்தால் மொத்தமாகவே இதே மாதிரி எடுத்தோம்னா அவங்க தொகுதியிலையுமே இந்த மாதிரி 4 மிஷின் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம போய் எல்லோரும் பெட்டிஷன் போட்டு எல்லா தொகுதியிலையுமே 5% எடுத்து பார்க்குறோன்னு சொன்னோன்னா இவங்க வின் பண்ண எல்லா தொகுதியிலையுமே இந்த மாதிரி எரர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ என்ன பண்ணலாம்? அங்கே இவங்க வின் பண்ணதை வந்து நெகட்டிவ்னு சொல்லலாமா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு க்ரெடிபிலிட்டியை வந்து ஸ்பாயில் பண்ணாங்க. ஒரு நம்பிக்கையை வந்து சீர்குலைக்கிறதுக்கான செயல்களை பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம். இப்போ நான் தோத்துட்டேன், நான் சும்மா தோக்கலை, இந்த மாதிரியான சதி செயல்களால் நான் தோற்றேன் அப்படின்றத உருவாக்குறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இதெல்லாம் இவங்க பண்ணாமல் இருந்தால் கூட மக்கள் கொஞ்சம் இறக்கப்பட்டாத அடுத்த இதில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் இப்போ நான் என்னன்றேன், அன்றைக்கி தேர்தல் அன்றைக்கி அவங்களுடைய பூத்தில் அவங்களுடைய பர்சன் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணாங்க இதெல்லாம் அவங்க செக் பண்ணலையா? கவுண்டிங் அன்னைக்கு எல்லா மிஷினை வேலை பார்த்து தானே கவுண்டிங் நோட் பண்ணாங்க. அப்போது உங்கள் ஆளுங்க என்ன பண்ணாங்க? பூத் ஏஜென்ட்ஸ் அங்கே இருந்தாங்க இல்லையா, கவுண்டிங்லேயும் ஏஜென்ட் இருந்தாங்களா, அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அன்றைக்கே ஏன் இதை ரைஸ் பண்ணல? இப்போ நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருந்தா தோக்குற மாதிரிலாம் வந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்காததுனால இவங்க வந்து இப்போ போய் எடுக்கிற ஒரு சின்ன சின்ன எரரெல்லாம் கொண்டு வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. இதை நம்ம இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கான சொல்யூஷன் வந்து நான் அடுத்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன்.